எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த 2 மாத காலமாக நான் தங்கின இடம் இது தான். இந்த திருப்பூர் பிள்ளையார்பட்டி பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு. இங்கே தான் நான் தங்கியிருந்தேன். நான் இப்போ இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறேன். போகிறதுக்கு முன்னால் அவங்ககிட்டலாம் பேசிட்டு போகலான்ற ஒரு ஆசை. ஏன்னா முன்ன பின்ன நீங்கள் பார்த்ததில்லை, அறிமுகம் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை மதித்து 30,000 பேர் எனக்கு வாக்களிச்சிருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதை நான் வாழ்நாளில் இன்றைக்கி நான் அரசியல்வாதி தான். ஆனால் அரசியல்வாதின்னா அந்தந்த பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும், அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை, என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு 30,000 பேர், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 29,054 ஓட்டு என் மேலே போட்டிருக்கீங்க. அவங்க அனைவருக்குமே நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். அவங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். என் நம்பர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பிரச்சனை எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். எதுனாலும் நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தரேன். இப்போ ஒரு வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் சேதுபதி, அவர் வெற்றியை இரவு ஃபுல்லாக இருந்து அவருக்கு உதவியாக இருந்து அவர் வெற்றியை உறுதிப்படுத்தணும். அவர் நல்ல இளைஞர். நமக்கு திமுகன்ற ஒரு நச்சு சக்தி இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். திமுகன்ற ஒரு நச்சு சக்தி இந்த மக்களையும் மண்ணையும் சுரண்டுகின்ற யாரும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமே தவிர, ஆனால் மற்றபடி தனிப்பட்ட நபர்கள் மீது எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்வோ எதுவுமே கிடையாது. ஆனால் திமுக எப்போதுமே மக்கள் விரோதமான கட்சி. அந்த கட்சியெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருந்தேன். கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் நான் போராடினேன். எனக்கு வெற்றி கிடைக்கவில்லாட்டினாலும் கூட வெற்றி வாய்ப்பில் இருந்தவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த வெற்றியை அவருக்கு பெற்று கொடுத்துட்டு தான் நைட்டு 1 மணிக்கு வந்தேன். இப்போ நான் என் ஊரான மதுரைக்கு கிளம்பிட்டேன். மதுரைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு எதனாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் அப்போ தான் அப்போ இருந்தே நான் சொல்கிறது இதுதான். நாங்கள்லாம் சோல்ஜர்ஸ். எங்களுக்கு வெற்றியும் தோல்வி என்பது ஒன்று தான். எங்களுக்கு எல்லாம் நேர்கோட்டில் வச்சு பார்க்கக்கூடியவங்க. நாங்கள் வெற்றியும் தோல்வியை தோல்வி பட்டால் துவண்டி போகிறதும், வெற்றி பட்டால் சந்தோஷப்படுற ஆட்கள் நான் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் நல்லபடியாக எனக்கு உதவி பண்ண அனைத்து கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக பேரை சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லணும். ஆனால் அனைத்து கூட்டணி கட்சிகள் என்றாலே என் கூட உறுத்தான் நின்று வேலை பார்த்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்நாளில் எனக்கு ஒரு மறக்க முடியாத இது எனக்கு வெற்றி தான். தமிழ்நாடே ஒரு அலையில் போய்கிட்டு இருக்கையில் என் தோல்வி அதை நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். இது தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி. ஆனால் எதிர்த்தரப்பு வேட்பாளர் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா செலவு பண்ணி அவர் வாங்கின வாக்கும் நான் வாங்கின வாக்குக்கு ஒரு வாக்குக்கு அது ஈடாகாது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்குமே அது ஈடாகாது. அதனால் அருமையான வெற்றியை கொடுத்துருக்கீங்க எனக்கு இது வெற்றி தான். எனக்கு தோல்வின்னு இதை சொல்ல முடியாது. எனக்கு நல்ல வெற்றி. இந்த வெற்றியை கொடுத்த திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் வாழக்கூடிய, என் மீது மதிப்பு வச்சு எனக்கு வாக்களித்த அனைத்து என் தொப்புள் கொடி உறவாக உங்களை நினைத்து நன்றியை சொல்லுகிறேன். ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ்லாம் நிறையா பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க சில பகுதிகளில். அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒருவனாக நினச்சி எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு வாக்களித்த அனைத்து இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற வாழ் மக்கள் அனைவருக்கும், எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள். என் நம்பர் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நோட்டீஸில் நான் கொடுத்த பிட் நோட்டீஸ்லேயே இருக்குது. நீங்கள் எனக்கு வாக்கு அளிக்கலை, அதனால் அவர்கிட்ட உதவி கேட்க முடியாதுலாம் நினைக்காதீங்க. உங்கள் என்ன உதவினாலும் எனக்கு கேளுங்க. நான் கண்டிப்பான முறையில் நான் செஞ்சு தரேன். அந்த தம்பி ஸ்ரீனிவாசன் சேதுபதிக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. அவர் நல்ல தம்பி, இளைஞர். அவரோட வெற்றி என்பது மக்களுக்கான வெற்றி. நீங்கள் எல்லாம் அவர் மேலே வச்சு நம்பிக்கையை, அவர் உங்களுக்கு நம்பிக்கை பூர்வமாக இருந்து உங்களுக்காண்டி செயல்படுத்துவார். இந்த நேரத்தில் இன்றைக்கு புது முதல்வராக இருக்க போகிற சகோதரர் விஜய் அவர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னோடு பணியாற்றிய அனைத்து தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும், ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.